அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை சுத்த போங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார் அவர்? திமுகவில் தற்போது இணைந்து பம்பரமாக சுழன்று செயல்பட்டு கொண்டிருக்கும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நான் ஆவுனா பம்பரம் பம்பரன்றி அப்படின்னு கேட்கலாம், உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இல்லை இது திமுகவில் சேர்றதுக்கு முன், திமுகவில் சேர்ந்ததற்கு பின் அப்படின்னு 2 பார்ட்டாக ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த பயணத்தை நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டார். வாங்க 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 அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக உட்காந்து பக்கமாக பேசுகிறார். மீட்டிங்லலாம் பேசுகிறார். மீட்டிங்லலாம் திக்காமல் திணறாமல் எந்த ஒரு லேகும் இல்லாமல் அடிச்சு தும்சம் பண்ணுகிறார். அதனால தான் சொல்கிறேன், இப்போ அவர்கிட்ட ஒரு புதிய பிரிஸ்க்கு நம்ம பார்க்க முடியும், பிரிஸ்க் எனர்ஜியை பார்க்க முடியுது. இப்போ அப்படி இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை சுத்த பொய், எதுவுமே ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நாங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் செஞ்சுருக்காங்க எதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், மீடியா நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க அப்படின்னு நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. எப்படி உட்காந்து எல்லா தேர்தலையும் அவனை கம்பேர் பண்ணி போடுவோம். இப்போ தானே சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எதெல்லாம் நடந்திருக்கு எதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறத அப்படி பிரித்து மேஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொட்டுறோம். அது இப்போ என்னென்னா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு தான் வர சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு தான் நீங்கள் இதை பார்த்து எதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அந்த மாதிரி புருடா விட்டுனே சுற்றுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பழனிசாமி என்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை, அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மை மக்களுக்கு சொல்லவில்லை. அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு சார். 210 தொகுதிகளையும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதிமுக ஆட்சிக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஆட்சி பேசுகிறார் சார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கான எந்த ஒரு சுவடையும் நம்ம பார்க்க முடியாது. அவர் அதுக்கப்புறம் ஏதாவது தேர்தலில் ஜெயிச்சிருக்காரா? இடைத்தேர்தலேருந்து எடுத்துக்கோங்க, ஒன்றத்துலையும் ஜெயிக்கல, அப்புறம் எங்கேருந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறது? அவருக்கு ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறதே இல்லை. ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவே அவர் கிடையாது. அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? அவரால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ஸோட லெவலில் நீங்கள் அவர் பேசும்போது பார்த்தா தான் தெரியும், அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், 2017 நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதுக்கு அடுத்தது இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வர்றாரு. அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்தை பேசியிருக்கார். அதிமுகவில் தொண்டர்களே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி கொண்டு தூக்கி போட்டிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடியே நான் போனேன், நான் திமுகவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே போனால் பாதி தொண்டர்கள் அப்போவே திமுகவுக்கு போயிருந்தாங்க. அப்போ திமுகவில் ஜாயின் பண்ணி அவங்க இயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் திமுகவுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா இணைப்பு கூட்டம் நடத்தினேன்ல, அதுக்கப்புறம் பார்த்தா மிச்சம் இருந்த தொண்டர்களும் வந்துட்டாங்க. அப்படி பார்த்தா அதிமுகவில் எங்கே தொண்டர்கள் இல்லையே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால தொண்டர்கள் எல்லாம் வெக்ஸ் ஆகி அதிமுகலேருந்து கிளம்பி எல்லாரும் எப்பயோ புட்டியை கட்டிட்டு திமுக பக்கம் கிளம்பிட்டாங்க அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எங்கே இருக்காங்க அதிமுக தொண்டர்கள்? பூரா தொண்டர்கள் டிஎம்கே சேர்ந்துட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், நான் சுற்றுப்பயணம் பெருகும்போது அனைத்து ஏற்கனவே அம்மா காலமானதுக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் போற டிஎம்கே சேர்ந்துருக்காங்க. இப்போ நான் போய் திருமக்குளத்தில் இணைப்பு மாநாடு நடத்தியதற்கு பின்னால் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செல்லும்போது என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.